அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கு என்ற தலைப்பில் வீடியோக்களை போட்டு வருகிறேன். இப்போது 2 மணி நேரம் வீடியோவாக போட போகிறேன். வாய்ப்பு கிடைச்சா 2 hours வீடியோ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு நம்புகிறேன். 1 hour and 6 minutes போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ. இப்போது அதுக்கு அதை விட கூடுதலாக ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour கூடுதலாக போடலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் தொடங்கியிருக்கேன். பார்ப்போம். நீங்கள் நல்லாவே எனக்கு ஒத்துழைப்புகள் நிறைய கொடுத்துருக்கீங்க. அதை என்னால் மறக்க முடியாது. ஆனால் அது எந்தளவுக்கு சாத்தியம், எப்படி அதெல்லாம் நான் முடிக்க போகிறேன் எனக்கு தெரியல. பட் ஐ கேன் டூ இட். அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது. இதில் ஒரு ரிசவுண்டிங் ஸ்டஃப்பாக தான் இதை நான் எடுக்கிறேன். ஒரு முயற்சி, அவ்வளோதான். பட் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது கடவுள் தான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண முடியாது. இந்த யூடியூப் சேனலை நல்லபடியாக வளர்த்து கொண்டு போகணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். அதுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்குள்ளே 1 minute and 14 seconds முடிச்சிட்டேன். சந்தோஷம். நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் எனக்கு இதை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த தாமரைச் செல்வனுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காப்புல. அவங்க ஆக்டிங் டிரைவராக வந்தாங்க. எனக்கு அந்த ஒரு செகண்டில் அவங்க ஆரம்பித்து கொடுத்தது தான். இப்போது 3 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஒரு நல்ல தெளிவான இடத்துக்கு வந்துட்டேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு. சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை இப்படியே கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு ஆசை தான். பட் ஈவினிங் டைம் தான் போட முடியும். ஷார்ட் வீடியோ ஈவினிங், ஷார்ட் வீடியோ மார்னிங் போடுவேன். இந்த மாதிரி லாங் வீடியோ ஈவினிங் டைம் தான் போட முடியுது. படுத்துக்கிட்டு பேசினா அது கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டேங்குது. நல்லா நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டு தான் பேச முடியுது. அப்போது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ், ஒரு நல்ல விஷயங்கள் அவங்கக்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். முருகனை பற்றி பேசியிருக்கேன். கடவுள் நம்பிக்கைகளை விதைச்சிருக்கேன். எல்லாம் நன்மைக்குங்கிற தலைப்பை எடுத்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் 2 ஃபோன்லேயும். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக என்னை கொண்டு போய் வச்சிட்ருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு உண்மையிலேயே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். 2 hours வீடியோ போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். பட் எப்படி, என்ன கான்செப்டு என்னங்கிறது எனக்கு தெரியல. பொதுவாக தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். எல்லாமே ஒரு நல்ல மூவாக தான் இருக்கணும். கடவுள் நமக்கு எல்லாத்தையும் நிர்ணயித்து தானே கொடுப்பாரு. நம்ம தானே அதுக்கான முயற்சி எடுக்கணும். அப்படி ஒரு முயற்சியை எடுத்துருக்குறேன். எல்லாருமே சொல்கிறது தான், பொறுமையான முயற்சி பண்ணியிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான். பட் நான் ரொம்ப அடிமட்டத்துலேருந்து வந்ததுனால எனக்கு கொஞ்சம் இது ரொம்பவே பெருசாக தெரியுது. இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாருக்குமே அமைஞ்சிட்டா எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஆனால் எந்தளவுக்கு அந்த வாய்ப்புகள் அமையுங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் ஜெயிச்சுட்டே இருக்கணும். யூடியூப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட 35 பேர் இருக்கீங்க. இதை எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. அந்த ஃபோனில் என்னுடைய சகோதரி எனக்கு ஒரு ஃபோன் கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, அந்த ஃபோனில் நான் போட்டப்போ கூட சும்மா தான் போட்டேன். இதில் ஆரம்பிச்சிருக்கோம், அதுலேயும் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆரம்பித்தேன். மெல்ல மெல்ல அதை வளர்த்து கொண்டு இப்போ அதில் 11 பேர் இருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸ். நான் எதையும் மறைச்சி போடலை. எப்போவுமே எல்லாமே வெளிப்படையாக சொல்லி டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் போடணும்னு முயற்சி பண்ணி போட்டுட்ருக்கேன். பிரயோஜனமாக ஏதாவது செய்வோன்னு ஆரம்பித்த ஒரு விஷயம் என்னை வளர்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் தான் நடக்குது. மனிதனுக்கு எப்போ வாய்ப்புகள் கிடைக்கும், அவன் எப்போ ஒரு நல்ல மூவுக்கு வருவாங்கிறது நமக்கு தெரியாது. இதுதான் வாழ்க்கையில் நடக்குங்கிற டிசிஷன் நம்ம எடுக்க முடியாது. அதை கடவுள் தான் எடுப்பார்.
எனக்கு இது நடக்கணும்னு இருக்குது, இதில் நான் முன்னேறணும்னு எனக்கு கடவுள் அந்த தெளிவை கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பார்க்குற பார்வை, செய்கிற செயல் எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சு எல்லாருமே நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழணும். எனக்கு வியூஸ் அதிகரிக்கணும். இதை நான் தொழிலாக நினச்சி தான் பண்ணுறேன். 2 யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். பொழுது போகிறதுக்காக எதையாவது போட்டுட்டு அது டிஸ்லைக்கு லைக்கு அதெல்லாம் எனக்கு இதை நான் பணமாக பார்க்குறேன். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுக்கும் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும், எனக்கும் அது பணமாக உதவணும். அதை தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் இயல்பான விஷயங்களை ஒருத்தங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்லது தானே. இப்போ நான் மைக் பிடிச்சி பேசினேன்னா அது ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் பேச முடியும். இந்த மாதிரி வீடியோக்கள் போடும்போது ரொம்ப ஒரு நல்லா தானே இருக்கும். ஆனால் இதில் ஆர்வங்கள் ரொம்ப அதிகம். எப்படி பார்த்தாலும் நல்லபடியாக எல்லாம் நடக்கணும். நடந்தால் தான் நமக்கு நல்லது. எப்படியும் நம்மளுடைய பாதையும் நம்மளுடைய பயணமும் நல்லா அமையணும். 2 hours போடணும்னு நினச்சேன். இதில் இப்போ ஒரு 7 நிமிஷம், கிட்டத்தட்ட 7 நிமிஷம் வந்துட்டேன். நல்லா இருக்கு. இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாருக்குமே கிடைக்காது. ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, விரும்பத்தக்காத செயல்களை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை எல்லாருக்குமே சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கும் பேரும் புகழும் கிடைக்கும். அதில் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். யூ ஹாவ் டு கெட் த ரிசோர்ஸஸ் யூ லைக் இட். பட் சுய ஒழுக்கத்தையும் தனிமனித ஒழுக்கத்தையும் பேணுற மாதிரி வீடியோக்கள் போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் ஷார்ட் வீடியோ வேறு போடணும். எந்த அளவுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரில. 5 மணிக்கு அதை போட ஆரம்பிச்சிடுவேன். 5 மணி 5:10க்கு. அப்போ நெட் இருக்கணும். அதை தான் நான் இப்போ யோசிக்கிறேன். நான் ஆரம்பிச்சிட்டேன். 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஆக போகுது இப்போ போட ஆரம்பிச்சு. 2 ஹவர்ஸுங்கும்போது நெட்டு எந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குன்னு தெரியாது. இயல்பாக பேசி நல்ல கருத்துக்களை சொல்லி வீடியோக்கள் போடணும். அதுதான் மனித இயல்பு. லைஃப்பில் எல்லாமே ஒரு பிளானோடு பண்ணணும். அப்படி நான் இந்த 2 hours நான் பிளான் பண்ணியிருக்கேன் இல்லையா, உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் இல்லையா, இது எனக்கு 3 hours 4 hours அந்த மாதிரி நான் போடணும். நல்ல வீடியோக்கள் போடும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். லைஃப்பில் ஒரு நல்ல எம்ப்ரைசிங்கான ஒரு மூமெண்ட்டாக இது அமையணும்னு நான் நம்புகிறேன். இந்த டயத்தில் வீடியோ போடுறதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. பட் எனக்கு இப்போ தான் அந்த ஐடியா வந்தது. 1 மணிக்கு போடுறேன். எந்தளவுக்கு பார்க்க போகிறீங்க, எந்தளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் அந்த ரெஸ்பான்ஸ் பற்றி நான் கவலைப்படக்கூடாது. லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிச்சிட்டே இருக்கணும், நம்ம பாதையை நம்ம கரெக்டாக வைக்கணுங்கிற நினப்பு இருந்தாலே நமக்கு போதும். ஜெயிச்சிட்டே இருக்கலாம். பாதையும் சரி பயணமும் சரி நமக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும். உன்னுடைய பாதையும் உன்னுடைய பயணமும் உன்னுடைய முடிவு பொறுத்தது. உன்னுடைய பாதை நீ தெளிவாக முடிவு பண்ணிக்கிட்டு போகும்போது கொஞ்சம் பிரச்சனையே இல்லாமல் நீ அழகாக உன்னுடைய வேலைகளை டெஃபினட்டாக முடிச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆக போகுது இந்த வீடியோ நான் போட ஆரம்பிச்சு. லைஃப்பில் நான் ஒன்று வேண்டிக்கிறேன். என்னால் பெண்களுக்கு எந்த இழுக்கும் வரக்கூடாது. தனி மனிதனான என்னால்
பெண்களுக்கு எந்த இழுக்கும் வரக்கூடாது. லிசனிங் ஸ்கில்ஸ் நல்லா கவனிக்கணும். மாணவர்கள் பாடம் நடத்தும்போது நல்லா கவனிக்கணும். டீச்சர்ஸ் சொல்கிறத அப்படியே ஒபே பண்ணணும். நான் ஒபே பண்ணி தான் இந்த நிலைமையில் இருக்கேன். ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கு எங்கே போனாலும் மரியாதை எக்ஸட்ரான்னு எனக்கு இருக்க காரணம் நான் நல்லா ஒபே பண்ணுவேன். அதாவது பேச்சு கேட்பேன். குறும்புத்தனம் எல்லாருக்குமே இருக்கிறது. பட் எனக்கு அது குறும்புத்தனம் கொஞ்சம் அதிகம்தான். நான் ஒத்துக்கிறேன். நான் என்னை பற்றி தான் இப்போ பர்சனலாக பேசிகிட்ருக்கேன். குறும்புத்தனம் இருந்தாலும் அதையும் டாலரேட் பண்ணாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதை நான் இல்லைன்னு மறக்க முடியாது. எனக்கு பல ஆசிரியர்கள் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதனுடைய கிக்கே தனி. அந்த கிக்கை கடவுள் தான் எனக்கு கொடுக்குறாரு. எல்லாமே எனக்கு நல்லா அமையுது. இதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்னோடய தகப்பனார், என்னோடய தாயார் தான் என்னை ரொம்ப நல்லா வளர்த்தாங்க. அதை நான் மறுக்கவே முடியாது. ஆனால் நான் இந்த மாதிரி சாதிக்கிறது, வேலை பார்க்குறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்காமல் எங்கள் அம்மா இறந்தது எனக்கு உண்மையிலே ஒரு துரதிர்ஷ்டம்தான். எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோ இங்கே தான் இருக்குது. ஆனால் நான் காட்ட விரும்பலை. அது எங்கள் குடும்பத்துடைய சுய பழக்கம் அது. அதனால் அதை காட்டி பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருக்குது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் நம்ம தோற்றுருவோம், விழுந்துருவோங்கிற அந்த அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. அந்த அவநம்பிக்கை இருந்தால் நம்ம வாழவே முடியாது. 1 மணிக்கு போடுறேன். எந்த அளவுக்கு நாளைக்கு ஷார்ட் வீடியோ போட முடியும்னு தெரியல. பார்ப்போம். கடவுள் எனக்கு வழிகாட்டாமல் போவார். 2 hours நான் கட்டாயம் போடணுங்கிற முடிவோடு தான் இதில் நான் இறங்கியிருக்கேன். பார்ப்போமே. will catch up. ஐயம் பெருமாள் will catch up the situation. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ஒரு வாகான சூழ்நிலை அமையாது ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு. அப்படி செஞ்சு முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது செம்மையாக இருக்கும். ஒரு சவாலோட ஒரு விஷயத்தை அணுகும் போதும் அதில் சாதித்து வெளியே வரும்போதும் அந்த சுகமே தனி. கல்வி அறிவை எல்லாருக்கும் அதிகமாக கொடுக்கணும். லைஃப்பில் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஜெயிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா இருக்கலாம். லைஃப் பூரா நமக்கு நல்லதே நடக்கும். என்றைக்குமே நம்மளுடைய வெற்றி கண்க்ளூடாக தெரியும். என்றைக்குமே நம்ம பாதையில் முட்கள் இருந்தாலும் அதை பூக்களாக மாற்ற தெரியணும். அப்படி பூக்களாக மாற்றிட்டோன்னா பிரச்சனையே இல்லை. ஐயம்பெருமாளுக்கும் நிறைய முட்கள் இருந்தது. என்னை புகழ்ந்தவர்களை விட இகழ்ந்தவர்கள் மிக மிக அதிகம் லைஃப்பில். அது ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கிட்டதே கிடையாது. லைஃப்பில் தோற்றுருவோம், விழுந்துருவோம், சறுக்கிடுவோங்கிற நினைப்பில் கிடையாது. கொஞ்ச நேரம் நான் அந்த மூடுறேன். ஃபோன் நான் சாப்பிட போகிறேன், பக்கடை திங்க போகிறேன். அதனால் லைஃப்பில் பக்கடை ரொம்ப சுவையாக இருக்குது. லைஃப்பில் இதுதான் நம்ம பாதைன்ற முடிவுக்கு நம்ம தெளிவாக வரணும். அப்படி வந்துட்டோன்னா பிரச்சனையே இல்லை. இதுதான் என்னோடய கன்க்ளூஷன்.
இப்போது ஷார்ட் வீடியோ நாளைக்கு காலையில் போட வேண்டி இருக்கிறதுனால இந்த வீடியோவை நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். நன்றி.